ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4வது நாள், கார்த்திகை 4வது நாள் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். டிஃபன் டின்னர். இன்னைக்கு இட்லி, சாதா ஒரு இட்லி தான். இட்லி மாவு மெஷர்மெண்ட் ஏற்கனவே போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 5 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம், இதுதான் மெஷர்மெண்ட். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்படிதான் இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கோமா. எந்நேர இட்லி குக்கர்ல துணியில அவிக்கும்ல, நம்ம அந்த கால முறைக்கு போவோம்னா. இந்த கால முறைக்கு கல்லுல வைக்கிறா? கல்லுல ஒண்ணு இட்லி வைக்க மாட்டாங்க. உங்க மம்மி கல்லையப்பா வச்சு தந்தாங்க. சிரட்டை இருக்குல்ல ஆசிரியப்பா, இந்த இருக்கா சிரட்டை இட்லி. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. ஏன்னா சிரட்டை அப்பதான் அந்த காலம் யூஸ் பண்ணாங்க, நம்ம இப்ப யூஸ் பண்ணல. அப்ப அதுல ஏதோ அழிப்பாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரே அளவு தேங்காய் உடைச்சதுனால நமக்கு அப்படி கரெக்டா கிடைச்சிருது. இங்கே உள்ள இருக்கு ஒரு 4 வச்சிருக்கோம். பெருசா இருக்கனால சின்ன இது வச்சிருக்கேன். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷா உள்ளது. இது நேத்து நம்ம கழுவி யூஸ் பண்ணது, அதனால நான் கழுவி வச்சிருக்கேன். கழுவி லைட்டா ஒரு ஹீட் பண்ணிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் தேங்காய் நார் தண்ணி ஊத்தும். இதெல்லாம் நிறைய ஊத்தாண்டா. இது மத்த சின்ன சிரட்டைலபா, அதனால இது இந்த மினி இட்லி சைஸ்ல வரும். நல்ல வெந்த உடனே மேல ஊதி வரும்ல, அது ஒண்ணு இருக்கு. சரியா, இனிமேல் என்னன்னா என்ன இருக்கா, இது கொஞ்சம் பெருசு. ரெண்டாவது நம்ம இதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போறோம். அதுல பண்ணல, இதுல பண்ணி. இட்லிக்கு சைஸ்ல எல்லாம் வருமானு கேட்டா இந்த சிரட்டை இட்லில வராது. அதாவது இட்லி பாத்திரத்துல நம்ம தட்டினோட சிரட் வரும்ல, அது மாதிரி வராது. இது கொஞ்சம் ஆறுன பிறகுதான் நம்ம என்ன செய்யலாம். இது ஃப்ரெஷ்ஷா உள்ள இதுனால அந்த தேங்காய் இது இருக்கு. நல்லதுதானே? ஆமா, அதனால ஐயோ சிரட்டையில இருக்கு அப்படிலாம் இல்ல. இந்த வித்தியாசமா சாப்பிட்டு பார்ப்போங்க. அரை பாத்திரம் ஊத்துனா போதும். ஏன்னா இட்லி வெந்தோன்னா இதாகும்ல, பாதி ஊத்துனா போதும். சிரட்டையில பாதி. அதே மாதிரி மற்ற இட்லி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும், அவ்வளவுதான். மூடி வச்சுருவோம். அடுத்தது என்னது? குழிப்பணியாரம் ரெடி பண்ணலாம். குழிப்பணியாரம்? எஸ். இதுலயா? எஸ் எஸ். இட்லி மாவுல சூப்பரா ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ண போறோம். இது எப்பவும் போல இல்ல, இது கொஞ்சம் காரசுரமான ஒரு பணியாரமா இருக்கும். அதுக்காக தாளிக்கு எதுக்கு எடுத்துக்கிடும். ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காயிட்டு காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். இதுல மாவு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. கடுகு, 2 ஜீரகம், பருப்பு. என்ன பருப்பு? வடபருப்பா கடலைப்பருப்பா? வடபருப்புனாலும் போடலாம், கடலைப்பருப்புனாலும் போடலாம். தாளிக்கிறதுக்கு உளுந்து,
கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு. உள்ளி பச்சை மிளகு எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு அது ஒண்ணுமே ஆட் பண்ணல. நேரம் செய்யும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட். லைட்டா காயப்பொடி ஆட் பண்ணி, ஏன்னா டைரக்டா ஆட் பண்ணாம கொஞ்சம் தண்ணி அடுப்பெரியுது. வரேன். குழிப்பணியார கல் வைக்கணும்ல. புளி இட்லி சொல்லக்கூடாதா? புளி இட்லின்னு சொல்ல விடாது. சொல்லி பார்த்தா நல்லாதான் இருக்கு. பணியாரம்னாலே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அது அப்படி கிடையாது. இது வெள்ளை பணியாரம். இனிப்பு பணியாரம் உண்டு, இது உண்டு. நிறைய இதுல கல்யாண வீடுகள்ல நம்ம சாப்பிடுவோம்ல இல்லையா? நல்ல நன்மை தேங்காய். அடுத்து நான் ஊற்றி இருக்கேன். மேல ஒண்ணு ஆட் பண்ணேன். அதனாலதான் நான் வந்து என்ன செய்தேன், கொஞ்சமா வந்து ஊற்றி இருக்கேன். கொஞ்சம் லைட்டா காஞ்ச பிறகு நம்ம ஊற்றலாம். ஆமா, இதே அரை பாத்திரம் ஊத்தினா போதும். அடுத்தால நம்ம வந்து ஒன்னு ஆட் பண்ணிட்டு திரும்பி இதுக்கு பேர் வந்து சவணப்பொடினா, இட்லி பொடி மாதிரியே இருக்காது. இது தேங்காய் வச்சு ரெடி பண்ணக்கூடியது. சவணப்பொடி சவண முறையில சாப்பிடுறது அப்படி கிடையாது. இதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதுல தேங்காய், உப்பு, புளி எல்லாமே ஆட் பண்ணதுனால அதான் அரை பாத்திரம் ஊத்துனா போதுன்னு சொன்னது. சரியா? அது 1 2 அப்படி இருக்கும். கொஞ்சம் இல்லாட்டி நம்ம குழி பணியார கல் வந்து கொஞ்சம் சின்ன கல். என்ன செய்யணும், எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மூடி வச்சிடணும். இந்த டைம் வந்து நம்ம வந்து சட்னி அரைக்க போறோம். நம்ம ஒரு கட்டி சம்மந்தி. ஓகேயா? அதுக்கு ஜார் எடுத்துட்டோம். தேங்காய், தேங்காய் கூட கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகு, உப்பு. புளி வேண்டாம். உப்பு, புளி வந்து லைட்டா சேர்க்கணும். ஆனா சேர்க்கணும்.
பசுமையா இருக்கட்டுமே புளிய வந்து உப்பு கூட போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம இது பண்ணிடலாம், உப்பு போட்டுடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், மீடியத்துல தான் வச்சிருக்கேன். ஏன்னா நல்லா வேகணும்ல. ஓடுது ஓடுது அது ஓடுது. எண்ணெயிலே புளிப்பாட்டியாச்சு. சேபா, இந்த தவணைப்பொடியும் இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து இந்த குழிப்பணியாரம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, அதனாலதான் நம்ம என்னன்னா இதுக்கு சைட் டிஷ் வேண்டவே வேண்டாம்ல. இஞ்சினா அரைச்சிட்டு பார்ப்போம். தாளிக்கணும்னா கட்டியா தான் தாளிக்கணும், தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண கூடாது. நம்ம இது வந்து ரெடி, இது ரெடியா இருக்கும். இது ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போமா? வெந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். லைட் எடுத்துக்கிட்டா அரைமுடி தேங்காய் மாதிரி இருக்கு. தண்ணி ஒண்ணும் இல்ல, சிரட்டையில் உள்ளது, அழுக்கு தண்ணி இல்ல. அது தெரியும். இதுக்கும் ஆன்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்ப அவங்க சமையலே பண்ணலேன்னு அர்த்தம். சேப்பா, சரியா? எடுத்து மாத்திரேன். கடுகு, வாசல், லைட்டா பொரிஞ்ச உடனே நிறைய தண்ணி ஊத்தாண்டா. மிக்ஸ் பண்ணி விடணும். கருவேப்பிலை போடுவேனா? லைட்டா நம்ம கொதிக்க வைக்கும் போது வந்து சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சிரட்டை கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம எடுத்துட்டோம்னா இருக்கலாம். இது மேல உள்ளது தூசி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தேங்காய் திருவுன சிரட்டையில நம்ம ரெடி பண்ணனால இந்த இதுல இருக்கும். ஓகே, இப்ப எல்லாம் எடுத்துட்டு நம்ம பாப்போமா? இந்த சிரட்டையில உள்ள சூடு பெய்த்தாலே நமக்கு வந்து இட்லி அழகா சூப்பரா என்ன பாருங்க.
தான் சாப்பிடலாம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்துடுங்க. பிளேட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். லைட்டா, ஏன்னா இங்க நாகர்கோவிலோட மக்கள் வந்து இட்லி பொடி இருந்தா சட்னி கேட்பாங்க, சட்னி இருந்தா பொடி கேட்கக்கூடிய பட்சிகள். ஓகே, அதனாலதான் நாக்கா லைட்டா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல. ஆனா தவணைப்பொடி வச்சு ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பண்ணவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இருக்கா, நல்லா இப்படி ஸ்டீல் பண்ணிருங்க. பண்ணிட்டு சுடாது, சூப்பரா இருக்கும். நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா சிரட்டையை கூட்டிட்டு போக முடியும். அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லேன்னா, உணராது, எடுக்காது. ஏன்னா அதுல வந்து ஆயில் கண்டென்ட் என்ன எல்லாமே இருக்கும். இந்த சிரட்டையில அது ஒரு எஃபெக்ட் இருக்குமா இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்குதான் ரெடி பண்ணிருக்கோம். நம்ம அதை வந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சு பார்ப்போம், என்ன லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்குன்னு சொன்ன மாதிரி அது சூப்பரா தான் இருக்கு. இப்படிதான் இந்த நாகர்கோவில பொறுத்தவரை, வடமதியை பொறுத்த வரைக்கும் சட்னி இருந்தா பொடி கேட்பாங்க, பொடி இருந்தா சட்னி கேட்கக்கூடிய பார்ட்டிகள். நாங்க சாம்பார் இருக்கணும், சட்னி இருக்கணும், பொடி இருக்கணும். அதுக்கு பொடிக்கு தான் நம்ம வீட்டுல வந்து சில நேரங்கள்ல கொஞ்சம் மிச்சம் இருக்கணும். ஆமா, அது இருக்கணும். ஆனா வந்து இந்த தவணைப்பொடிங்கிறது வந்து நம்ம சேல்ஸ்லயும் உண்டு. ரெண்டாவது நம்ம வந்து எப்பவுமே இட்லி பொடிக்கு பதிலா ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இதுல தேங்காய், உப்பு, புளி, பருப்பு, புரோட்டீன் எல்லாமே சேரதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இன்னும் அது எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியாதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா, நான் இதெல்லாம் எடுத்துட்டு பார்ப்போம். காட்டுங்க, எங்க பாருங்க. சிரட்டை இட்லி. எஸ், சிரட்டை எல்லாரும் வீட்லயும் கிடைக்கும்ல. எங்களுக்கு சிரட்டை கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டா. சிரட்டை கிடைக்கும். இட்லி பாத்திரத்துல அப்படி இல்லை, ஏதாவது ஒரு தட்டை வச்சுனாலும் நம்ம அவிக்கலாம். ரெண்டாவது இந்த குழிப்பணியாரம் அவிச்சிடலாம். இங்க பாருங்க, சாப்பிட்டா பொடி இருக்கும். நம்ம வந்து எங்கேயும் கொண்டு போகும்போது தனியா சைட் டிஷ்ங்கிறது தேவையே கிடையாது. இந்த பொடியில தான் செய்ய முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இது வந்து இனிப்பு, புளிப்பு, எரிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப எரிப்பு கிடையாது. எண்ணெய் ஊத்தி சாப்பிடாண்டாம். மெயின் அந்த தவணைப்பொடிக்கு சொல்லி எண்ணெய் ஊத்தி சாப்பிடாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த குழிப்பணியாரத்துல எல்லாம் வச்சு நம்ம அவிச்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம இட்லி பொடியெல்லாம் வச்சா காரமா இருக்கும். கண்டிப்பா அதுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதுக்கு எண்ணெயே தேவைப்படாது. ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. எல்லாமே ட்ரை பண்ணதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அவிச்சுன்னு பாருங்க. ரொம்ப நேரம் ஆகல. இது கூடி போனா கூட 2 நிமிஷம், சாதாரணமா அவிக்கிறதோட கூட 2 நிமிஷம். கொஞ்சம் ஹீட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து சிரட்டையில இருந்து அழகா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ரெண்டாவது கொஞ்சம் புதுசு புதுசா ட்ரை பண்ணுவோம். ஓகே, புதுசுல பழசா கொண்டு வருவோம். ஓகே, கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.